ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய முக்கியமான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அப்படி என்னடா விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்ட்ரோல மூலிமா தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. நிறைய முக்கியமான நாட்களானது நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். அதில் முக்கியமான நாட்களில் என்னங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப சில விஷயங்கள் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளால் வெற்றியானது பெற முடியும். அந்த மாதிரி பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக வருது. அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 14ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவராத்திரியானது வருது. ஆக்சுவலி மாதந்தோறும் சிவராத்திரியானது வரும் வளர்பிறை தேய்பிரையில். மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆனால் மாசியில் வரக்கூடிய தேய்பிரை சிவராத்திரி மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவராத்திரியாக சொல்லப்படும். காரணம் என்னென்னா, இந்த மாசியில் தேய்பிரை சிவராத்திரியில் தான் சிவன் ஒரு முக்கியமான திருவிளையாடலை நடத்தியிருக்கிறாரு. அதனால் இந்த சிவராத்திரியில் இரவு விடிய விடிய கண் விழித்து சிவன் கோவிலில் பூஜைகள் நடைபெறுவதை ஒவ்வொருவருமே பார்த்து பலன் பெறணும். இந்த சிவராத்திரி அன்னைக்கு உருவாகக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சிவராத்திரியிலேருந்து பெறக்கூடிய பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு சிவராத்திரியிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சிவராத்திரியிலேருந்து பெறக்கூடிய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பல விஷயங்களில் சாதனை புரிய முடியும். இந்த சிவராத்திரி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் என்ன பலன் கிடைக்கும், பாதகமாக இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சிவராத்திரியிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பொது பலன்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் சிவராத்திரியில் கிரகநிலைகள் சேர்றதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் பெரிய சிவராத்திரி அப்படிங்கிற புராண கதையை ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்க போகுது. நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காலடி எடுத்து வைப்பதற்கு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ப்ரொமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் வேலை கிடைப்பதாக இருந்தாலும் சரி, எல்லா நன்மைகளும் உங்களை தேடி இந்த சிவராத்திரியிலிருந்து வர ஆரம்பிக்க போகுது. மாணவர்கள் கூட ஆக்சுவலி கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துனீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள்லாம் பெற முடியும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்றால் வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தேவையற்ற நண்பர்களிடமிருந்து வெளியே வாங்க. அவங்களுடைய சகவாசம் உங்களுக்கு வேண்டாம். மாணவர்கள் நீங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு ப்ராப்ளமே வருது. நேரத்தை அனாவசியமாக வீணடிக்காமல் நீங்கள் உங்களுடைய படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் பொதுவாக எல்லாருமே கவனமாக மகர ராசிக்காரங்க இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் இந்த மாதிரி கவனமாக இருக்கிறதுக்கு தெய்வத்திற்கு ஒரு வழிபாடு செய்யுங்க. சிவராத்திரியில் அன்னையை வழிபாடு செய்யுங்க. அந்த அன்னையுடைய அருளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு பொது பலனாக இந்த சிவராத்திரியிலிருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மேக்சிமம் மாணவர்களுக்கு தாங்க சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மாணவர்கள் மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடு இருங்க. விழிப்புணர்வோடு இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. நல்ல மதிப்பெண்லாம் பெறலாம். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது, அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்க விட்டு கொடுத்து செல்லக்கூடிய குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி சிவராத்திரியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி அஷ்டாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப சுமை மட்டும் கொஞ்சம் கூடும். அதுக்கப்புறம்
கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவு ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு இதயத்தை வாட வைக்கும். அது தயவு செய்து நீங்கள் குறைச்சிக்குங்க. புதிய முயற்சிகளில் மற்றவர்களை நம்பி செயல்படக்கூடாது. உங்களுக்கே தோணுச்சுன்னா மட்டும் முயற்சிகளில் இறங்குங்க, இல்லைனா இறங்காதீங்க. பொறுப்புகளை சொல்வதால் சிக்கல்கள் ஏற்படும். அதாவது பொறுப்புகளை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்வதால் உங்களுக்கு தான் சிக்கல்கள் ஏற்படும். துரிதமாக முடிவடைய வேண்டிய காரியங்கள் கூட இழுபறி நிலையில் இருக்கும். அதனால் இந்த சிவராத்திரி காலத்தில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு நீங்கள் பலன் பெற செல்லுங்க. யோக பலன் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது நல்லது. அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு வழிபட்டு வருவது ரொம்ப 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 நல்லது. ஸோ கிரகங்களால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இந்த சிவராத்திரியிலிருந்து இருக்க போகுது என்று பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ சூரியன் சனி சேர்க்கை தான் மெயினாக உங்களுக்கு இருக்குது. இந்த 2 கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலையை செய்யுங்கிறத சொல்கிறேன். தெளிவாக உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் என்ன வேலை நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சிவராத்திரி முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு அஷ்டாமதிபதி சூரியன் தனாதிபதி சனியோடு சேரக்கூடிய இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் பொருள் விரயங்களும் புதிய முயற்சிகளில் போராட்டங்களும் ஏற்படும். விடாப்பிடியாக செயல்பட்டிங்கன்னா சில வேலைகளை முடித்தாலும் அவற்றில் திருப்தி இருக்காது. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை செய்யக்கூடிய சூழல் உருவாகும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்ற கவலை அதிகரிக்கும். மெயினாக பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு பல பணிகள் பாதியிலே நிற்கும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டாலும் விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பண ரீதியாக கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் சனி சேர்க்கையினால் இந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இவருடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி சிவராத்திரியில் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இது உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு நன்மை தான். தாய்வழி ஆதரவு கிடைக்கும். இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. எதையும் திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றியானது காண முடியும். தொழிலில் கூட புதிய ஒப்பந்தங்கள் மந்தவண்ணமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். இயற்கையிலே எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கக்கூடிய நேரமாக மாறும். இருப்பினும் 7 சனியுடைய ஆதிக்கம் நடைபெறதுனால ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பங்களும் உடல் சோர்வு ஏற்படும். அதனால் ஒரு சில காரியங்களில் தள்ளி வைக்க நேரிடும். மற்றபடி செவ்வாய் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கிறாரு. ஸோ செவ்வாயை நினைத்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கை மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன் சிவராத்திரியிலிருந்து கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் மிகப்பெரிய சிவராத்திரி என்று இதனுடைய கதையை பற்றி சொல்ல போகிறேன். தெரியாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க மகா சிவராத்திரி உருவான கதையை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்தியை அளிப்பவராக திகழ்பவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானை வழிபடுவதற்கு எத்தனையோ அற்புதமான நாள் இருந்தாலும் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் ஒரு மிகப்பெரிய சிவராத்திரி என்று சொல்லப்படுது. இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் மிகப்பெரிய சிவராத்திரி தினம் என்று குறித்து பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண கதைகள் சம்பவங்கள் இருக்குது. அவற்றில் ஒன்றை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு முறை தேவர்களோ அசுரர்களோ இரவா வரம் பெற தேவாமிர்தம் பெற பார்க்கடலை கடந்தனர். அப்போது அந்த பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களை கொள்ளக்கூடிய ஆழக்கால விஷத்தை உலக உயிர்களை காக்கக்கூடிய பொருட்டு சிவபெருமான் அருந்தினார். அப்படி சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை அருந்தி உலகை காத்த தினம் அது எந்த தினம்னா மாசியில் இந்த தேய்பிறை சிவராத்திரியில் தான். அதனால தான் இந்த ஒரு சிவராத்திரி மட்டும் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுது. இதுதாங்க சிவராத்திரியுடைய புராண கதை. ஸோ இந்த வீடியோவில் சிவராத்திரியுடைய புராண கதை, சிவராத்திரியிலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம
நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.